இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு நான் நேற்று தான் ஊர்லேருந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தேன். ஸோ வரும்போது என் ஃப்ரெண்டு அப்போ கூட ஒரு விஷயம், இந்த கான்ட்ரவர்சி கேள்விப்பட்டியா கேபி பாலா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னான். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் சம்பாரிச்சு அவனோட காசை அவனே லக்ஸரி காரு அவனே அவன் செலவு பண்ணிட்டு அவனுக்கு செல்ஃபிஷாக அவன் குடும்பத்தையே பார்த்துட்டு அப்படி வாழ்ந்தா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஸோ தான் சம்பாதிக்கிறத யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறதா இருக்கட்டும், யாரும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், சைக்கிள் இல்லாதவங்களுக்கு சைக்கிள், ஹேண்டிகேப்க்கு ஏதாவது ஒரு குச்சி, இந்த மாதிரி நம்மளால யாருக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா அவன் இந்த உலகத்துல வந்து ரொம்ப கெட்டவன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு தான் மட்டும் தான் குடும்பம் மட்டும் அப்படின்னு வாழ்றவன் ஒரு ரொம்ப நல்லவன். ஸோ அவன் செல்ஃபிஷ் கிடையாது, ரொம்ப நல்லவன். மற்றவங்களுக்காக செய்கிறவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த கான்ட்ரவர்சியை நான் வந்து பெருசாகவே பார்க்குறேன். இதை பற்றி பெருசாக எனக்கு புரிதல் இல்லைனாலும் என்னோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு யாருக்கோ ஒரு 1,00,000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அவன் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் செல்ஃபிஷாக இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவனா தர்றான். என்னைக்கு யாருக்கோ செய்யணும்னு நினைக்கிறான், இவன் ஏன் செய்யணும், இவன் எதுக்கு செய்யறான், நம்ம ஏன் செய்யலை அப்படின்ற எண்ணம் நமக்கு வர்றதே இல்லை. அவன் ஏன் செய்யறான், அவன் எதுக்கு செய்யணும், ஏன் பண்றான். ஸோ சரி, அவர் ஒரு படம் நடிப்புக்காகவே இவ்வளவு தூரம் பண்ண, அந்த மாதிரியே அவங்க கிரியேட் பண்ணியிருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு படம் நடிச்சிருக்காரு, எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தோம், எத்தனை பேர் அதுக்கு நம்ம அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று சொன்னோம். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கட்டும், அந்த ஃபீல்டுக்கு நிறைய பேருக்குமே அது வந்து குத்து தான் செய்யுது. ஏன்னா அவங்க யாரும் அதை பண்றது இல்லை. ஸோ இவர் பண்றாருல. ஸோ இவருக்கு சப்போர்ட்ன்றதை விட என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தன் கெட்டவனாவே இருக்கட்டும், அவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், யாருக்கோ 2 பேருக்கு நல்லது பண்றான்ல, தான் சாவறதுக்குள்ள தன்னால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த நல்லது பண்றாங்களா, அதுக்குள்ள அவர் மாஃபியா கேங் வச்சிருக்காரு, அவர் ரவுடி. ஸோ யார்கிட்ட காசு வாங்குறாங்க, நிறைய ட்ரஸ்ட் வச்சு என்ன அவர் என்ன ட்ரஸ்ட் வச்சு ஏதாவது காசு வாங்கியிருக்கா அப்படின்னு கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன அப்படின்னா, அந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேம் ஆயிட்டான் அப்படின்னா அந்த விஷயத்த குத்தி காட்டுறது. அவன் எந்த அளவுக்கு ஃபேம் ஆகிறானோ அவனோட பேக்ரவுண்டு பின்னாடி என்னென்ன இருக்கு, என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தேடி பார்த்து இருக்கிறதுலே கேவலமான ஜென்மங்க நம்ம தான் அப்படின்ற அளவுக்கு நம்மளே வந்து வழிவகுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு சப்போர்ட் அப்படின்றத விட என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் சம்பாதிக்காரு, அவர் கொடுக்காரு, இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்கட்டும், கொடுக்கறது வேற யாருக்கோ தானே கொடுக்காரு, அது ஃபேக்குன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு, நமக்கு என்ன தகுதி இருக்குமோ, இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணலை. ஸோ ஏதோ பண்றாங்க எத்தனையோ பேர். அண்ட் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹர்ஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் நான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்க்குறேன், ஒரு வருஷமா வீடியோவே போடலை. என்னென்னமோ கான்ட்ரவர்சி என்னென்னமோ பண்ணுறானுங்க. யாரோ ஒருத்தர் மேலே வந்துட்டாலே போதும் அவருக்கு பின்னாடி என்னென்னமோ கான்ட்ரவர்சி. என்ன ஒன்று ரேப் கேஸ் ஆயிடுது, இல்லை அப்படின்னா காசை ஆட்டையை போட்டாங்க, இல்லை அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு காசை ஏமாற்றி இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த ஏமாத்துறது வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கு. இன்னைக்கு தான் எல்லாருமே யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ பாலா யாரையோ ஒருத்தர் ஏமாத்திருந்தாங்கன்னா அவங்க ஓப்பனாக பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு இவங்க ஒருத்தரை டிஃபேம் பண்ணி ஏன் அவரை கேவலப்படுத்தி, எதுக்கு நல்லது பண்றவனே நல்லது பண்ண விடக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த அளவுக்கு குத்தி காட்டுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் என்கிட்ட மோசம். ஏன்னா என்ன பொறுத்துக்கிட்டோம்னா, இந்த மீடியா என்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துச்சோ அந்த இதுல தான் இதெல்லாம் வந்து இன்னும் மோசமாகிட்டே போகுது. யாரை தூக்கணும் யாரை இறக்கணுன்றது இவங்க தான் முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு, இந்த டிடிஎஃப் பர்சன் கதையா இருக்கட்டும், என்ன வாட் எவர் எது நடந்தாலுமே ஒருத்தர் ஃபேம் ஆயிட்டா போதும், அவனை எங்கெங்க அடிக்கணுமோ அந்த இந்த நியூஸ் சேனல்ல இருந்து மீம் பேஜ்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து எவன் காசு கொடுத்தாலும் சரி, எவன் எது பண்ணாலும் சரி, அதை பண்ணுங்கன்னா அதை பண்ணிடுவானுங்க. அவனுங்க யாரை இன்னைக்கு எவன் ஒருத்தர் சிரிச்சானா, அதாவது டிஃபேம் மீன்ஸ் எப்படி சொல்றாருன்னா, இவங்கள வந்து நம்ம நினைச்சிருக்கே மாட்டோம், இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, இவங்க ஏதோ வருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கே மாட்டோம். அவன் பண்றது கிரிஞ்சா கூட இருக்கும், ஆனா இவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லி மீமை போட அது ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த நீயா நானா இந்த நிறைய ஷோஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஷோஸ் எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாரோ ஒரு 20 பேர் ஒரு 10 கப்புள் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேச வைக்கிறீங்க. கான்ட்ரவர்சியாக யார் பேசுகிறாங்களோ அவங்க நீங்கள் காட்டிடுறீங்க. அவன் அடுத்த நாள் செலிபிரிட்டி, அவன் அடுத்த நாள் ப்ரமோஷன் பண்ணுறான், அவன் அடுத்த நாள் படத்தில் நடிக்கிறான். இப்படி தான் கொண்டு போறீங்க தவிர, யாருமே வந்து ஏதோ ஒருத்தர் நல்லது பண்ணுறானா அவனை அச்சீவ் பண்ணிச்சு, அவனுக்கு இது பண்ணுறான், நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம், அவனை பார்த்து இது பண்ணலான்றது இல்லை, அவன் ஏன் அதை பண்ணுறான் அப்படின்னு கொஸ்டின் மார்க் தான் வைக்கிறீங்க. ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் இது தெரியும், உங்களுக்கு புரியும் அப்படின்னா உங்களோட சைட்லையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால முடிஞ்சா நல்லது பண்ணுவோம், இல்லைன்னா மூடிட்டு இருப்போம். இதான் என்னோட ஒரு மெயின் கன்சர்ன். நம்மளால முடியாத பட்சத்தில் அடுத்தவங்க பண்றதை போயிட்டு குத்தி காட்ட வேணாம். அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ண வேணாம். 100 ரூபா வந்துட்டு இருந்துச்சா 10 ரூபா கொடுக்கணும், விருப்பம் இருக்கா கொடு, விருப்பம் இல்லையா பொத்திட்டு போயிட்டே இரு. 100 ரூபா வந்தது 50 ரூபா ஒருத்தன் கொடுக்கானா அது ஒன்னால முடிஞ்சா என்கரேஜ் பண்ணி, இல்லைன்னா விட்டுரு. அது எதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி நம்ம இது பண்ணி அவரை பேசி. ஸோ அவர் வீடியோவும் போட்டிருந்தாரு, நான் அதையும் பார்த்துட்டு தான் என்ன கருமண்டா இவனுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க, இவனெல்லாம் நல்லாவா இருப்பானுங்க, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, பரவாயில்ல. ஆனா என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், யாரையும் நம்ம இது பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட பாயிண்ட். இந்த வீடியோ சும்மா பேசணுமேன்னு சொல்லி பேசியிருக்கேன். அதாவது எனக்கு இதை பேசணும்னு தோணுச்சு, அதனால இந்த வீடியோ பேசியிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, SRK எமர்ஜென்சி பிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.